நான் இன்ட்ரோவர்ட்டா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டான்றது இந்த டாக்டர் அக்கா சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா அப்படின்னு இந்த 5 சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சிச்சுவேஷன் 1, ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேஜில் நல்லா ரீல்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தால் எக்ஸ்ட்ரோவர்ட். ஒரு ஓரமாக உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணிங்கன்னா இன்ட்ரோவர்ட். நான் வந்து ஓரமாக தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. அதனால நான் ஓரமாக உட்காந்துட்டு எல்லாரும் அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்ட்ரோவர்ட்டா? சரி, ஓகே, இன்ட்ரோவர்ட்டில் 1 வச்சுக்கலாம். சிச்சுவேஷன் 2, ஒரு புதுசாக பர்சனை மீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லா ஹிஸ்ட்ரியும் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட். என்ன பண்ணுறது, என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டே 1000 விஷயம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரோவர்ட் தான். நான் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் கறந்துருவேன். என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாலே போதும். அவங்களோட எங்கே வேலை பார்க்குறாங்க, என்ன அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்றது மொத்தத்தையும் வந்துட்டு தான் கறந்துருவேன். அப்போது நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட்டில் 1, எக்ஸ்ட்ரோவர்ட்டில் 1 பாயிண்ட்டு. சிச்சுவேஷன் 3, ஒரு குரூப்பில் உட்காந்து பேசும்போது நீங்கள் தான் பேசி அந்த குரூப்பை லீட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட். ஒரு சைலண்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு சைலண்ட் மோடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரோவர்ட் தான். என்கிட்ட யாராச்சும் வந்து பேசினாங்கன்னா அவங்கள்ட்ட நான் நல்லாவே பேசுவேன். நம்மளை வந்து கண்டுக்கலை, நம்மளை இது பண்ணலன்னா நான் வந்து அப்படி அவாய்ட் பண்ணிட்டு நான் பண்ண ஒரு ஓரமாக உட்காந்து ஜாலியாக ரீல்ஸ் பார்த்துட்ருப்பேன். நான் ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இது வந்து இன்ட்ரோவர்ட் கணக்கில் வருமா எக்ஸ்ட்ரோவர்ட் கணக்கில் வருமா? சரி, ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்லேயே வச்சுக்கலாம். அவங்க வந்து பேசினாங்க, நம்ம வந்து பேசணும்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்டில் 2, எக்ஸ்ட்ரோவர்ட்டில் 1. சிச்சுவேஷன் 4, ஒரு ஹோட்டல் போகிறேன்னு வச்சுக்கோங்க. மெனு வாங்கி அண்ணா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட். பக்கத்தில் இருக்கவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்க அதையே சாப்பிட்லான்னு நினச்சிங்கன்னா இன்ட்ரோவர்ட் தான். நான் வந்து ஹோட்டலுக்கு அதிகமாக போக மாட்டேன். வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன். ஸோ வந்து அப்படியே ஹோட்டலுக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியெல்லாம் வாங்க மாட்டேன். இப்படி இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் வாங்கினாங்கன்னா அவங்க வாங்க சாப்பிட்றதே சாப்பிடுவேன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டில் வருமா இன்ட்ரோவர்ட்டில் வரும்? சரி, ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டில் சேர்ந்துச்சு. சிச்சுவேஷன் 5, அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் எடுத்து ஹலோ யார் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட். எடுக்கலாமா வேணாமான்னு கட் பண்ணிவிட்டு அவங்களே இம்பார்ட்டண்ட்டாக டெக்ஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி விட்டிங்கன்னா இன்ட்ரோவர்ட் தான். நான் வந்து அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் என் மூடை பொறுத்து தான். அது வந்து நான் வந்து இப்படி ஒரு ஜாலியான மூடில் இருந்தேன், அப்படி இருந்தேன்னா சும்மா ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா எடுத்து என்ன பண்ணுறீங்க யார் அப்படின்னு கேட்பேன். இதுவே நான் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் ஒர்க்கு இல்லை வந்து என் மைண்டு சரியில்லை அந்த மாதிரி இருந்தேன்னா நான் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேன், அன்னோன் நம்பர். அப்போ இது வந்து என்ன கணக்கில் வரும்? சரி, இதுவும் வந்துட்டுனா இன்ட்ரோவர்ட் கணக்கில் வரும். நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டான்னு கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்போ நான் இன்ட்ரோவர்ட்டா? தில்வாலே புச்சி கே ஓ ஷிட், நான் எத்தனை நாள் வரையும் நான் எக்ஸ்ட்ரோவர்ட் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு இன்ட்ரோவர்ட். கன்றாவியே எக்ஸ்ட்ரோவர்ட் மாறணும். நான் கேமரா முன்னாடி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக பிஹேவ் பண்ணுறேன், அது மட்டும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போயிட்டு வரேன். Bye bye.